to a new session. So நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா அடுத்தது வந்து a thin wire of length L இருக்கு. Uniform linear mass density. Linear mass density என்னது? டிரான்ஸ்லேஷன் ஸ்ட்ரைட்டா இருக்குது. No, linear mass density தான் mass per unit lengthன்னு அர்த்தம். ஓ சாரி, நான் எழுதியிருக்கேன் மறந்துட்டேன். Went into circular loop with center O. Moment of inertia of loop about the axis xx. கேக்குறானுங்க. அப்ப about the axis xx ஆ? அப்ப ixx வந்து mr²/2. இது என்னது? parallel axis தியரம். இல்ல ஃபர்ஸ்ட் பேரலாக்ஸ் தியரம் முன்னாடி அது ஸ்பியரோடதுன்னு நினைக்கிறேன் அங்கிள். சாலிட் ஸ்பியரோடது. வயர் ஆஃப் லென்த் இல்ல, So, ஸ்பியர் mr²/2 வரும். வயர் ஆஃப் லென்த் ஷெல் மாதிரி ஷெல்லோட ஃபார்முலாவா? இல்ல அங்கிள், ஷெல்லோடது வந்து mr². சர்க்குலர் செல்லுக்கு அதுக்கும் mr². ரிங்கு ரிங் தான். ரிங்குக்கு என்னது? ஆனா ரிங்குக்கும் mr². about a line. டிஸ்க்கு தான் mr²/2. புரிஞ்சுது. We know the moment of inertia of the ring about a line passing through the center. And in the plane of ring. So line passing through the center. டிஸ்க் மாதிரி அங்கிள். அப்படி சொல்ல, டிஸ்கெல்லாம் சொல்லல. இங்க என்ன சொல்லிட்டானா, தின் வயரை வந்து சர்க்குலர் லூப்பா மேக் பண்றான். எப்படி சொல்யூஷனை கொண்டு வராங்கன்னா, we know the moment of inertia of the line passing through the center in the plane of ring. இப்ப என்னன்னா, நமக்கு அபவுட் ஆக்சிஸ் போனுச்சு வச்சுக்கேன், அந்த ஆக்சிஸ் வழியா பாஸ் ஆச்சுன்னா, பெர்பெண்டிகுலரா பாஸ் ஆச்சுன்னா mr². இது வந்து ஆக்சிஸ் வேற லைன்ல இருக்கு, இது இங்க இருக்கு, அதனால mr²/2ன்னு சொல்றோம். along the axis னா mr²/2 னா. அதாவது about இப்ப பாரு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், this is perpendicular to the axis. ஓகே. எப்படின்னா mr². ஆ இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, ஆக்சிஸும் சர்க்கிளும் இப்படி ஆச்சுன்னா mr²/2. அப்போ along the axis. அலாங்க, ஆமா, அந்த ஆக்சிஸ்ல இப்ப நீ இப்படி இருக்கணும். கற்பனை என்ன உங்களுக்கு புரிஞ்சா சரி. இது பெர்பெண்டிகுலர், சென்டர்ல பாஸ் ஆனதான் mr²/2. ஆனா இப்ப என்ன கேக்குறான்னா, அது டேஞ்சென்டா இருக்கு, சரியா? மேல இருக்கு. சென்டர் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் லைன் வந்து மேல இருக்கு. ஸோ அபவுட் எக்ஸ் டேஷ் கண்டுபிடிக்கும் போது நம்ம பேரலாக்ஸ் தியரம் யூஸ் பண்றோம். பேரலாக்ஸ் தியரம் என்ன சொல்றோம்னா, ixx dash equal to ixx plus md². ixx தனியா கண்டுபிடிக்கிறான். ஆருக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருக்கான்? எம்முக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருக்கான்? ரோ எல்ஸ் கியூப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரோனா லீனியர் மாஸ் டென்சிட்டி இல்ல. ஆமா. லீனியர் மாஸ் டென்சிட்டியோட யூனிட் என்ன? மாஸ் per யூனிட் லென்த்னா மீட்டர் per மாஸ் per யூனிட், கேஜி per மீட்டர். அவ்வளவு தெரியும், ஆனா பல்பான் மூவ்மெண்ட் வரல, சரியா? கேஜி பெர் மீட்டர். அப்ப கேஜி பெர் மீட்டரோட எதை பெருக்குனா கேஜி ஆகும்? பிரம்மாண்டமா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். கேஜி பெர் மீட்டர். மீட்டர். மீட்டர் வந்து லென்த், அதான் ரோ இன்டு எல் போட்டிருக்கான். மாஸ்னா ரோ இன்டு எல். ரோவோட யூனிட் கிலோகிராம் பெர் மீட்டருமா, எல்லோட யூனிட் மீட்டருமா. அப்போ ரோ இன்டு எல் போட்டா கிலோகிராம் வந்துடும். ஓகே, புரியுது. இது லீனியர் மாஸ் டென்சிட்டியா இருந்தா எப்படி பெருக்க முடியும்? வெறும் டென்சிட்டியா இருந்தா இன்டு வால்யூம் பெருக்கணும். டென்சிட்டினா மாஸ் பெர் யூனிட் வால்யூம்ல. இவன் லீனியர் மாஸ் டென்சிட்டினால மீட்டரா பெருக்கினா போதும். அதே போல ஏரியா மாஸ் டென்சிட்டி ஒன்று, சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி ஒன்று இருக்கு, அதுனா மீட்டர்² பெருக்கணும். ஆனாலாம் இங்க வரல. இங்க நான் லீனியர் மாஸ் டென்சிட்டினா எல் பெருக்கினா போதும், மாஸ் ஆயிடும். லீனியர் மாஸ் டென்சிட்டியோட லென்த்தை பெருக்கினா மாஸா மாறிடும். ரோ இன்டு எல் ஈக்குவல் டு மாஸ். இது எப்பனா வேர் ரோ இஸ் த லீனியர் மாஸ் டென்சிட்டி அலோன். சரி, அப்புறம் வந்து ஆர் கண்டுபிடிக்க சொன்னா L/2π சொல்றான். ஏன்னா லென்த்னா ஃபுல் லென்த் இல்ல, சர்க்கம்ஃபரன்ஸ் தான் லென்த்.
அவன் L தான் கொடுத்துருக்கானுங்க. அப்ப சர்க்கம்பரன்ஸ் ஈக்குவல் 2πr. ஆமா. அப்ப 2πr ஈக்குவல் டு Lன்னா R ஈக்குவல் டு L by 2pi the whole square. பண்றானுங்க. சப்ஸ்டிட் பண்ணா rho L cube by 8pi² வருது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பேரலாக்ஸ் தியரம் சப்ஸ்டிட் பண்ணாங்க. rho L cube by 8pi² போட்டுக்கிறாங்க. M-க்கு வந்து rho into L போட்டுக்கிறாங்க. அந்த D டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அவர் ஆக்சிஸ். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து சென்டர் டு சென்டர் வழியே ஒரு கோடு போட்டிருக்காங்கல்ல, ஆமா. தெரியுதா? அங்கிள். அதுக்கப்புறம் மேல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கா? ஆமா. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் என்னது? D. D கிடையாது. அதான் D ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர்? L. இல்ல, D ஈக்குவல் டு R அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகே. கரெக்டா புரியுதா புரியலையா? அங்கிள் L by 2pi எப்படி ஆன்சர் தெரியல அங்கிள். L by 2pi எப்படி? அது முன்னாடி சொல்றேன் கதை. அந்த கதை முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டிருக்கு. பிளாங்க் ஆயிடுச்சு நடுவுல கொஞ்சம் பக்கத்து காண மாதிரி. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தை கொண்டு வரும். நீ வைக்கும். ஒரு சர்க்கிள் ஒன்று வரீங்க. அங்கிள். ஓகே, இது வந்து சாலி சர்க்கிள். நம்ம வந்து ரிங்கு தான் போடணும் ஆசைப்பட்டோம். சரி பரவாயில்ல, இன்னொரு மேல அவுட்டர் சர்க்கிள் போடுறேன். ஓகே அங்கிள். அவ்வளவுதான். ஸோ இதோட இது வந்து இதான் லூப்பா மாத்திட்டாங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2πr. இது ஆனா எப்படி இருந்ததுன்னா இப்படிதான் இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. எல்லாம் இருந்தது. எல்லாம் ரிப்பன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ரிப்பனை சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம். ரிப்பனா இருந்தப்ப எல், சர்க்கிளா மாத்தினப்ப சர்க்கிள். அப்ப இந்த L ஈக்குவல் டு 2πr. அப்ப R ஈக்குவல் டு L by 2pi. ஓகே. புரியுது. ஓகே, அதான் வந்து அங்க R ஈக்குவல் டு L by 2 சப்ஸ்டிட் பண்றானுங்க. ஓகே. பண்ணா ஆன்சர் கிடைச்சது. அப்புறம் இந்த கதை புரியுதான் பாப்போம். இந்த கதையும் கொண்டு வருவோம். இங்க சர்க்கிள் இருக்கு. ஆக்சிஸ் நம்ம எக்ஸஸ் ஆக்சிஸ் வந்து இங்க இருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச mr² வந்து இங்க இருக்கான். ஸோ அபோட் சென்டர் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து mr²/2. ஆனா அவனுக்கு mr இதுக்கு அபோட் சென்டர் ஆக்சிஸ் கேட்கல, அபோட் along the axis xx கேக்குறாங்க. arbitrary கேக்குறாங்க. ஓகே, அதான் xx ஆர்பிட்ரரி அதான் கேக்குறாங்க. அப்ப அது கேட்டாங்கன்னா பேரலாக்ஸ் தியரம். என்ன பேரலாக்ஸ் தியரம் சொல்லுதுன்னா இங்க வந்து mr² சேர்த்துக்கணும். mr²/2 பிளஸ் மாஸ் வந்து ரோவல் m அது போட்டுக்கலாம். அது அப்புறம் md² இல்லையா? இந்த dக்கு பதிலா d is the distance between these two axes. அப்ப that is nothing but it is r. அப்ப இங்க dக்கு பதிலா r போடுறாங்க. ஓகே, அரையும் ஒண்ணு கூட்டினா half plus 1 plus 1 1 and a half. அதான் that is 3/2. m னா rho into l நமக்கு தெரியும். m னா rho into l. r னா l/2π என்னது ஹோல் ஸ்கொயர் போட்ட ஆன்சர் வந்துடும். ஃபைனல் ஆன்சர் 3 rho L3/8π². ஓகேவா? ஆமா அங்கிள், வந்துருச்சா? ஓகே, அடுத்தது 10வது क्वेश्चन போயிடலாம். என்ன क्वेश्चन வாசிங்க. What is the maximum moment of inertia, minimum moment of inertia for system of particles of masses m1 and m2
being interconnected by a rigid light bar of length L about an axis perpendicular to the rod and passing through it. ஓகே, சூப்பரான சம். பசி மயக்கத்துல மேக்சிமம்ன்றது மினிமமா மாறுது. சரி, இல்ல ஓகே. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப ஐ வந்து ஃபார்முலா என்னன்னா m1x² + m2l - x ஹோல் ஸ்கொயர். அந்த ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் வந்து m1க்கு m2க்கு நடுவுல இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து வந்தா எக்ஸ்னா, இன்னொரு பக்கத்துல l - x. ரெண்டும் கூட்டினா இது l வரும். axis theorem தானே uncle இந்த ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் வந்து அது ராடை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் இதுல எழுதுறாங்க. பிசிக்கலா இருக்கிறது மேத்தமெட்டிக்கலா எழுதுறானுங்க. ஐ m1x² + m2x². இதான் வந்து, அதாவது 2 மாஸ் இருந்ததுன்னா, இப்ப நாம சொல்றோம் ஆல்ரெடி 4 மாஸ் சம் போட்டோம்ல. ஆமா uncle. 4 மாஸ் சம் 4 மாஸ் சம் போட்டது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு uncle. எங்க வைக்கணும். ஓகே, 4 மாஸ் போட்டப்போ போட்டோம். இப்ப 2 மாஸ் தான் கனெக்டட் பை a லைன். 4 மாஸ்ல வந்து நம்ம ஏ பாயிண்ட் வச்சோம். ஆனா இவன் ஏ பாயிண்ட்ல ஏதோ ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எங்க முழுசா எல். சரியா? ஆனா இந்த ஆக்சிஸ்க்கு இப்போ இடைப்பட்ட தூரம் கொடுக்கல. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, இது l - xன்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆக்சிஸ் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஏ இப்போ டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா இது m, இது m1. m1 d1², d1 தான் வந்து x. சரியா? m1 x² + m2 l - x ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்துக்கு ஆட் பண்றாங்களா uncle? ஆமா, ஆக்சிஸை பொறுத்து மெஷர் பண்ணல. அந்த பழைய கதை நீ ஞாபகம் வச்சனா ஈஸியா உனக்கு கம்பேர் பண்ணி கொண்டு வரலாம். பழைய கதையில அபவுட் ஏ இந்த பாயிண்ட், அப்ப இந்த தூரத்தை about that first massக்கு இந்த தூரத்தை ஏன்னா நம்ம ஆக்சிஸ் அபவுட் மாஸ்னா இங்கேயே லைன் இருக்கு. இங்க போடும்போது இந்த தூரம் மாறுச்சுல்ல. ஆக்சிஸ் எங்க இருக்குன்னா எங்கேயோ நடுவுல இருக்கு. அப்ப எக்ஸ் அது போட்டு பண்றானுங்க. ஓகே. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்றேன்னா di/dx பண்றாங்க, டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் 2m1x + -2m2l - x. செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்றாங்க 2m1 + m2. செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் வந்து கிரேட்டரா இருக்கனால di/dx ஃபார் மினிமாக்கு di/dx = 0 போடுறோம். 0 போட்டா x = m2l/m1 + m2 வருது. x எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க, நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சது. புரிஞ்சுதா? பாக்குறேன். இல்ல அது என்ன பாரு, ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போய் கேட்டதான். பாக்குறேன்னா அப்புறம் மறந்துடுவேன். என்ன பண்ணும்? சரி, கதையை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலமாலாம் யோசிக்க தேவையில்ல, அதுல பயமுறுத்த தேவையில்ல. என்னன்னா அது என்ன, இந்த கதையை சொல்லு. இந்த ப்ராப்ளம் என்ன? அங்கிள் ஃபர்ஸ்ட் 2 மாஸ் வந்திருக்காங்க. ஆமா, 2 மாசம் கனெக்டட் பை ராட். என்ன ராடு? L அப்படின்ட்டு ஒரு லென்த் உள்ள ராட். லைட் ராட். ஏன் லைட்னு சொல்றான்? ஏன்னா இது வந்து டிஃபரன்சியேஷனுக்காக. இல்ல, அது மாசம்னா அதையும் அதுக்கும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஆமா, பிரச்சனை பஞ்சாயத்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறிடும். அப்ப பஞ்சாயத்து சிம்பிள் பஞ்சாயத்தா இருக்கிறது நம்ம we are connecting 2 mass by the light rod. ராடோட லென்த் L.
எல். அப்ப நம்ம ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வந்து எங்கேயோ நடுவுல இருக்கு, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். அது வந்து எங்கேயோ. மாஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இடைப்பட்ட தூரம் வந்து அவன் கொடுக்கல. ஆமா. நம்மளா வந்து எக்ஸ்னு அந்த ஆக்சிஸ் எங்க இருக்குன்னா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். எக்ஸும் எல் மைனஸ் எக்ஸும். எக்ஸ்னு எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பக்கம் எல் மைனஸ் எக்ஸ் தான் வரும். ஏன்னா மொத்தமா எல் எக்ஸ் போச்சுன்னா எல் மைனஸ் எக்ஸ் வரும். ஓகே. இப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாம் என்னன்னா m1 d1 ஸ்கொயர் பிளஸ் m2 d2 ஸ்கொயர். ம். எத்தனை மாசம் வேணா போடலாம். சரி, இங்க 2 மாசம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ போட்டோன்னே எக்ஸுக்கு d1க்கு எக்ஸ், d2க்கு எல் மைனஸ் எக்ஸ். ஓகே, ம். ஈக்குவேஷன் வந்துச்சு சரியா. m1 x ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்றோம். என்ன ஆபரேஷன் பண்றோம்? டிஃபரன்சியேஷன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் பண்றோம் சரியா. செகண்ட் டிஃபரன்சியேஷன் பண்றோம். பண்ணோம் செகண்ட் டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூல வந்திருக்கு. ஓகே. when d square I by dx square வந்து greater than 0 வந்தா di by dx equal to 0 gives minimum. di by dx வந்து equal to 0 போட்டு அப்ப மினிமம். அந்த அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அது ஈக்குவல் டு 0, ஐ மீன் லைக் கிரேட்டர் than 0 அப்படின்னு? அது ரெண்டு பேரும் பிளஸ் வேல்யூ இல்ல. பிளஸும் பிளஸ் தான் 5ம் 10ம் சேர்த்தா என்ன வரும்? 15. 15. அதே போல ரெண்டு பிளஸ் வேல்யூ. ஒருத்தன் வந்து என்ன பிளஸ் இருக்கானா 2m1 இருக்கான், இன்னொருத்தன் 2m2 இருக்கான். ரெண்டுமே பிளஸ் வேல்யூ. ரெண்டுமே பிளஸ் ஓ. கூட்டினா ஓகே 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 ஓகே. புரியுது அங்கிள், புரியுது. அது வந்து greater than 0 இருந்தா di by dx equal to 0 வச்சா கண்டிப்பா அது மினிமம் தான் வரும். ஓகே அங்கிள். அப்ப di by dx 0 வச்சா நமக்கு வந்து கிடைக்குது x ஓட வேல்யூ கிடைக்குது. x ஓட வேல்யூ m2l by m1 plus m2. ஆ. அப்ப x ஓட வேல்யூ கிடைச்ச உடனே நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அந்த பழைய ஈக்குவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் இல்லையா ஒரு ஈக்குவேஷன். ஆமா. என்ன ஈக்குவேஷன்? m1 x square plus m2 l minus x whole square. அங்க போய் சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா நம்ம ஃபைனல் ஆன்சர். தட் இஸ் கால்ட் அஸ் ஓ. மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே. கரெக்டா? புரியுது. அவ்வளவுதான், இது சமாச்சாரம். ஒன்றும் பெரிய ரகசியமே கிடையாது. சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனா டெரிவேஷன் ஸ்கில் வந்து இதுல இம்ப்ரூவ் ஆகும். ஓகே அங்கிள். என்ன சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நீ என்னன்னா கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருந்தா பிரெயின் ஸ்பார்க் ஆகும். சால்வ் பண்ணாம இருந்தனா, நீ எழுதி பார்க்காம பேப்பர்ல எடுத்து பேனா எழுதாம இருந்தனா உனக்கு பிரெயின்ல அந்த நியூரான் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகாது. எல்லா நியூரான் தனித்தனியா பத்திக்கிட்டே எரியும். ஆனா நமக்கு மொத்தமா எரியும். வரிசையா நெட்வொர்க் மாதிரி எரிஞ்சு போனாதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எல்லாம் தனித்தனியா 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 தானா பத்திட்டு இருந்தா வச்சுங்க சால்வ் பண்ண மாட்டோம். ஸோ நீ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டனா, ப்ராப்ளம் வந்து டேக் யுவர் பென், டச் த பேப்பர், தென் பிரெயின் வில் ஆக்டிவேட். சரியா? பேனா எடுத்து பேப்பர்ல எழுதுனாதான் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். நியூரான் ஃபயர் வில் அக்கர். நியூரான் ஃபயர் ஒரு ப்ராப்ளம் போட கத்துக்கிட்டா கூட உனக்கு மற்ற ப்ராப்ளம் பார்க்கும்போது ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். நீ இப்ப வந்து அங்கிளோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கனா, அட்டன் பண்ணிட்டே இருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா வந்து நமக்கு ப்ராக்ரஸிவா போயிட்டே இருக்கும். ஃபுல்லா ப்ராக்ரஸிவா போயிட்டே இருந்ததுன்னா உனக்கு அட்டன் பண்ண ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது வந்து இந்த கிளாஸ் வரைக்கும் பார்த்தனா உன்னோட பெட்டர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ஆகிட்டே வரணும். இல்ல எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ப்ராக்டிஸ் சரியா பண்ணலாம் அர்த்தம். நீ ஒரு சாப்டர் ஃபர்ஸ்ட் நான் நடத்தும் போது சாப்டர் வந்து காம்ப்ளிகேட்டா இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து எப்படி என்னன்னு கேட்டு அப்படியே இதுவாகும். சரியா? சோ இதோட முடிஞ்சது. அந்த 6 கொஸ்டின் இருக்கு. அந்த 6 கொஸ்டினை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறியா? நம்ம ஏஐல போட்டு கேட்போம். ஓகே அங்கிள். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு கூட வந்து ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிள் லஞ்சுக்கு வெளில போகணும் அங்கிள். வெளில தான் போகணுமா? கிளம்புறீங்களா? இல்ல அங்கிள், பரவாயில்ல, முடிச்சுட்டு போலாம்.
இல்ல கிளம்புறீங்கன்னா போயிட்டு வாங்க. போய் நம்ம எப்படி போயிட்டு பக்கத்துல uncle எனக்கு பாபான்னு கூப்பிடுறாங்க. உனக்கு 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 பசிக்கலனாலும் அங்க போன ஏர்லியரா ஆர்டர் போட்டதுன்னு நல்ல ஐட்டமா கிடைக்கும். இல்ல அங்கிள் பரவாயில்ல. அனுப்பிச்சிட்டேன் uncle. ஓகே, எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஷேர் பண்ணுவோம். ஓகே, வந்துட்டான். ப்ராப்ளம் வாசிங்க. மியூட்ல இருந்து வாசிச்சா கேட்காது. Sorry uncle. Two uniform thin identical rods, each of mass m and length L, are joined to form a cross as shown in the figure. Find the moment of inertia of the cross about a line AC. ஓகே, படம் கையில இருக்கு. 2 ராடு. ஒரே ஒரே uncle. ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆரிஜின் வந்து 0,0ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல ராட் ஒன் வந்து -L/2 வந்து L/2 போகுது. ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா -L/2 L/2. கால்குலேட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் R1 எடுத்துக்கிறானுங்க. லைன் ஏசி. ஸோ R1னா வந்து y = x tan θ
y ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா அப்படின்ற இது பண்றானுங்க. R1 வந்து எக்ஸ் சைன் தீட்டா அப்படின்றானுங்க. ஸோ நம்ம ஆர் ஸ்கொயர் டிஎம் தான் நம்ம ஃபார்முலா. ஆருக்கு பதிலா எக்ஸ் சைன் தீட்டா ஸ்கொயர், லென்த் எல் இருக்கனால நம்ம லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து m/Lன்னு போட்டுக்கிறானுங்க. டிஎக்ஸ் போட்டு வெறும் எக்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா ml²/12 sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதே போல ராட் டூக்கு வந்து அது எக்ஸ் காஸ் தீட்டா எக்ஸ் சைன் தீட்டா மாதிரி, இது ஒய் காஸ் தீட்டான்றானுங்க. இதுவும் ml²/cos ஸ்கொயர் தீட்டா வருது. ஸோ ரெண்டுமே ஆட்ட sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா வந்து ml²/12 வரும். என்ன புரிஞ்சுது? அதான் அங்கிள் பார்த்துட்டு இருக்கேன். அங்கிள் ஏன் L/2? படம் வரைஞ்சிரும். ஒரு அந்த அந்த படத்தை இங்க வரைஞ்சிருங்க. இந்த எம்டி ஸ்பேஸ்ல இங்க இருக்கு பாருங்க, இங்க வரைங்க. ஆ ஏசின்ற மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் லைன் சொன்னா புரிஞ்சுக்க முடியுதா? ஆ ஆ சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒருத்தனை மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது பைசெக்ட் பண்ணுவோம் ஒரே ஆங்கிள் அந்த இல்ல, மாதிரி. எக்ஸுக்கும் பெர்பெண்டிகுலரா இருப்பான், ஒய்க்கும் பெர்பெண்டிகுலரா இருப்பான். ஆ ஆ இது ரெண்டு பேருக்கும் பெர்பெண்டிகுலரா இருப்பான். சரியா? ஆ இப்போ வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப tan தீட்டா ஈக்குவல் டு y/x. அப்பனா தீட்டா எங்க இருக்குன்னா இதான் yxன்னு வச்சுக்கேன். y இப்படி இருக்கு, x இப்படி இருக்குன்னா tan தீட்டா இங்க தீட்டான்னு வச்சுக்கேன். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு y/x. y வந்து ஆப்போசிட் சைடு, x வந்து இது. this For any point on rod with coordinates x, 0. ராட் 1 இதுதான் 1ஆம் நம்பர் ராட். ஆ 2ஆம் நம்பர் ராட். ஆ ஸோ 1ஆம் நம்பர் ராடோட தூரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது L/2. ஏன் L/2ன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. இது வந்து 0,0 அப்படின்னா -L/2. அதே போல இவன் -L/2, இங்க இருந்து இது வரைக்கும் +L/2. அங்கிள் எங்க 0 பாயிண்ட் ஆரம்பிக்குது? இதான் 0,0 சென்டர் நீ இங்க போட்டிருக்க. ஆ அப்ப இந்த பாயிண்ட் வந்து 0, -L/2. இந்த பாயிண்ட் வந்து 0. இது வந்து L/2, 0. இது -L/2, 0. கிராஃப் மாதிரி போட்டுக்கோ. புரியுது அங்கிள். ஆ? புரியுது.
புரிஞ்சுச்சா? ஆ இப்போ எக்ஸ் வந்து -L/2 பை +L/2, அதே போல ஒய் வந்து -L/2 +L/2. ம் ஏசி வந்து அட் an angle theta with the x axis. theta with the x axis. ஏசி வந்து theta with the x axis. இந்த ஏசி ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா theta with the x axisனா என்ன அர்த்தம்னா அது இதான் ஏசி வந்து டாப் வியூ பாக்குறேன். டாப் வியூனா மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் சொல்றேன் பாருங்க. எக்ஸ் லைன் ம் எப்படி இருக்கும், ஏசி லைன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் தீட்டா, ஏசிக்கும் எக்ஸுக்கும் தீட்டான்ட்டானுங்க. ஓகே ஓகே, with horizontal rod for any point of rod 1, இவன் தான் rod 1, with coordinates வந்து x, 0. Its ம் perpendicular distance r1 to the line AC. ஸோ இதோட ம் r1 லைன் வந்து எங்க போடுறேன் அப்படின்னா இதான் r1 லைன். பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையறது, இதான் r1. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ், சரியா? இது ஆ ஹரிசாண்டல் எக்ஸ், எக்ஸ், இவன் எக்ஸ். ஸோ இந்த இவன் எக்ஸ்ன்னு வச்சுக்கேன், இவன் தான் எக்ஸ், சரியா? ம் ஆ எக்ஸ் அப்படின்னா இது எக்ஸ்னா எக்ஸ் இன்ட்டு சைன் தீட்டா போட்டா என்ன வரும்? x sin theta r1 சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. அட்ஜசன்ட். Opposite by hypotenuse. எக்ஸ் வந்து இவன் சொல்லிட்டான்ல, அப்ப ம் எக்ஸ் வந்து r1 இவன் சொல்லிட்டான். r1 is equal to x sin theta. இப்ப r1 பை எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா வரும்னு நினைக்கிறேன். r1 பை எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா வரணும். அப்பனா இந்த r1 வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கும். r1 பை எக்ஸா, r1 வந்து ஆப்போசிட்ல வரணும், எக்ஸ் வந்து இவன் வரணும். எக்ஸ் வந்து ஹைபாட்னியூஸா இருக்கணும். எக்ஸ் வந்து ஹைபாட்னியூஸா இருக்கணுமா, தீட்டாவா இருக்கணுமா? இப்போ படம் வந்து இப்படி இருக்கணும், தீட்டாவா இருக்கணும். இந்த இடம் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இவன் வந்து எக்ஸா இருக்கணும். இவன் எக்ஸ்னா இவன் தீட்டானா தீட்டா ஈக்குவல் டு இவன் r1. r1 பை எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகே, படத்தை வரைஞ்சிட்டேன். இந்த படம் வராது, இந்த படத்தை. Uncle x hypotenuse. x is the hypotenuse. Okay. Sin theta equal to r1 by x. Okay. Sin theta equal to r1 by x. ம் Okay. அப்ப x equal to r1 equal to x sin theta. ஓகே சப்ஸ்டிட் பண்றாங்க. என்ன சப்ஸ்டிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்சோ நம்ம ஃபார்முலா வந்து சிம்பிள் ஃபார்முலா ஒன்று வச்சிருப்போம்ல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா equal to r1 square dm1. ஓகே dm1ன்றது எலிமெண்டல் மாஸ். r1 என்ன கண்டுபிடிச்சோம்? x sin theta. சப்ஸ்டிட் பண்றோம். dm எப்படி கண்டுபிடிக்கணும்னா dm1 எலிமெண்டல் மாஸ். எலிமெண்டல் மாஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா dm by dx equal to m by l. therefore dm equal to m by l dx. அவ்வளவு சப்ஸ்டிட் பண்றாங்க, இன்டகிரேட் பண்றாங்க. லிமிட் வந்து -L/2 L/2. ஓகே ஓகே,
ம் இப்போ அப்போ 12 ml square sin square theta வந்துதா? ஓ அப்புறம் இன்னொன்னும் அதே மாதிரி இருக்கும் ராட் 2. ராட் போகணும். இப்போ அடுத்தது ராட் 2 போகணும். ராட் 1 புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது ராட் 2. புரிஞ்சுச்சா? ராட் 2 சிமிலர் தான். ஆனா ராட் 2 என்ன சொல்றான் அப்படின்னா, ராட் 2ல பிரச்சனை என்ன அப்படின்னா, ராட் 2ல எக்ஸ் ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸோட இந்த ஏசி லைன் வந்து தீட்டா அப்படின்னா ஒய் ஆக்சிஸோட என்ன வரும்? தீட்டா sin theta. நோ 90 மைனஸ் தீட்டா. எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90. ஓகே அங்கிள். ஓகே. ஸோ ஒய் போடும்போது 0 by ஒய் 90 மைனஸ் தீட்டா போட்டான். அப்ப 90 மைனஸ் தீட்டா. அப்ப எக்ஸுக்கு பதிலாக ஒய் மாத்திடுறான். சைன் 90 மைனஸ் தீட்டா போட்டா என்ன வரும்? காஸ் தீட்டா வரும். R2 ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா. ஓகே. அகைன் சப்ஸ்டிட் பண்றான். 1/12 ml square cos square theta வருது. அங்க dx இங்க dy. ஓகே அங்கிள். ரெண்டு ஆட் பண்ணா டோட்டல். புரியுது அங்கிள். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? 1. அப்ப ஃபைனல் ஆன்சர் 1/12 ml square. அவ்வளவுதான். ஸோ முடிஞ்சது இந்த செஷன். இனிது நிறைவுற்றது. என்ன பண்றோம்? சாப்பிட்றோம், எனர்ஜி ஏத்துறோம், அடுத்த கிளாஸ். மறுபடியும் வரும். ஓகே அங்கிள். சரியா? ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.